இப்போக்கு போயிடும். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆர்டர் வாங்கிட்டு கட்டுவீங்களா இல்லை ஆர்டர் இல்லாமல்? வேளாங்கண்ணி பொறுத்தளவுக்கு மக்கள் மாலை விரும்புகிறாங்க. கண்டிப்பாக வந்து மாதாவுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதனால அவங்க வந்து மாதாவுக்கு போய் மாலை சாத்துறாங்க. மாலை மெயினாக மெழுகுவர்த்தி மாலை வாங்கி போடுறாங்க மக்கள். அதனால நாங்கள் டிசைனாக போட்டு வைக்கிறோம். அப்போ வந்து விருப்பப்பட்ட மாலையை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் கூட்டம் உள்ள அன்னைக்கு பயில தான் கூட்டம் இருக்க அன்னைக்கு கூட இருக்கும். கூட்டம் இல்லாத அன்னைக்கும் ஆள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. நார்மலாக வேளாங்கண்ணி மாதாவுக்கு மாலை போடுறாங்க. இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. மக்கள் மாதா அந்த ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா கடையோட உங்கள் கடை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி அப்புறம் நான் என் வீடியோக்காக வந்து நம்ம கடை கடைசி இருக்கிறதுனால லோக்கலுக்கு வந்தாங்கன்னா லோக்கல்காரங்களுக்கு குறைச்சி தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம பழக்க நாளைக்கு அவங்க முகத்தை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதனால நம்ம வந்து கூட வச்சுலாம் வைக்க மாட்டோம். பக்கத்துலாவது வாங்கியாவது 100 ரூபா லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு உள்ள விலைக்கு தான் கொடுப்போம். ஏன்னா கூட கொடுத்து நம்ம அது லாபத்தை எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ இருந்து நம்ம பழக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்குள்ள கூட வாங்கி எனக்கு இந்த ஒரு சந்தை தான் சம்பத்து அதான் நிறைய ஏற்றி வச்சிருங்க. நாளைக்கு திங்கக்கிழமை கூட்டம் கம்மியாக வரும். இன்னைக்கே கம்மியாக தான் வந்திருக்கு. இல்லை வேளாங்கண்ணி திடீர்னு ஜனம் ஏறுது இறங்குது. அதனால நாங்கள் வேளாங்கண்ணி நம்ம வீட்டில் இருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஜனம் வந்து கும்பலாக மாலை கிடைக்காது. அதனால் அன்னாடம் மாலை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இருக்கும். டெய்லி மாலை கட்டினபடி தான் இருப்போம், விற்றபடி தான் இருப்போம். அதனால இது குடும்பம் ஓடிட்டு தான் இருக்கும்.